லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் பூஜா. இனிமே இந்த வீடு உனக்கு வேணாம் பூஜா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அத்தை, என்ன சொன்னீங்க? என்ன போக சொன்னீங்களா? என்ன பார்த்து சொல்லுங்க அத்தை, என்னையா போக சொன்னீங்க? ஆமா பூஜா, நீ இங்க இருந்து போயிடு. என்ன பூஜா இது? எனக்கு இந்த வீடு தவிர்த்து வேற எந்த வீடும் கிடையாது அத்தை. எப்ப நீங்க இந்த வீட்டை விட்டு என்ன போக சொன்னீங்களோ, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பூஜா இல்ல அத்தை, அத முதல்ல கீழே போடு. என்னால இந்த வீட்டுல வாழதான் முடியல. அட்லீஸ்ட் இந்த இடத்துல என் உயிராவது போகட்டும் அத்தை. இங்க பாரு பூஜா, கிட்ட வராதீங்க. கீழே போடு முதல்ல. அத்தை, இல்ல அத்தை, நீங்களே போ சொன்னதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து என்னத்த பண்ண போறேன்? பூஜா, இப்ப நீ அந்த அருவாவை கீழே போட போறியா இல்லையா? அத்தை சொல்றல, கீழே போட போறியா இல்லையா? முடியாது அத்தை, திருந்தவே மாட்டா இவ. போட்டும் போட்டும், எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன். கீழே போடுன்னு சொல்றேன்ல. பூஜா, நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டேன். கீழே போடு. என்ன பூஜா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன பூஜா, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட நீ? எனக்கு வேற வழி தெரியல அத்தை. என்ன வீட்டை விட்டு வேற போக சொல்லிட்டீங்க. அதுக்கு எப்படித்தான் உங்களுக்கு மனசு வந்தது? பூஜா, நான் உன் மேல கோபத்துல சொல்லலமா. இப்ப இந்த வீடு நீ தங்குற சூழ்நிலையில இல்ல. அத நீ புரிஞ்சுக்கும். இனிமே நான் வெற்றி வாழ்க்கையில தலையிட மாட்டேன் அத்தை. முன்னாடி ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல, ஒரு நல்ல பையனா பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நீங்க ஒரு பையனை பாருங்க அத்தை. நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒண்ணு அத்தை, எனக்கு கல்யாணம் ஆகி போற வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கேன் அத்தை. அது மட்டும் முடியாதுன்னு சொல்லாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். ரங்கநாயகி, அவ யார கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன? இது நமக்கு தேவையா? இவ்வளவு நாம இத்தனை நாள வீட்டுல வச்சிருந்ததே தப்பு. இனிமே அவங்க இருக்க கூடாது. முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லு. இல்லங்க, இவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஏன் பேச்ச கேட்டுதான் இவ கல்யாண மேடையே ஏறினா. சரளா இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு உங்களை நம்பிதான் அண்ணி வரான்னு சொன்னா. உங்களை நம்பிதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான்னு அவ சொன்னா. அப்படின்னா பூஜா வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? நான் தானே. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். பூஜா, நீ இந்த வீட்லயே இருக்கலாம். ரங்கநாயகி, இது ரொம்ப தப்பான முடிவு. அம்மா, ஏய், எப்படி எப்படி நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்தேன்னு பார்த்தல? எப்படி எப்படி என்ன என் பெட்டி படுக்கை எடுத்துட்டு வெளியில போ சொல்லுவ? நீங்கெல்லாம் சொல்லிட்டா நான் என்ன பயந்துருவேனா? ரங்கநாயகியத்தை என் கையில இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைச்சுக்க முடியாது. பூஜா,
எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. இதே ரங்கநாயகியத்தை உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதான் போறாங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்போ நீ ஃபீல் பண்ணுவ, ஏண்டா இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்தோன்னு. ரங்கநாயகியத்தை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறது என்ன இல்ல, உன்னதான். ரெடியா இருந்துக்கோ. ஏய் சக்தி, நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன்னை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். பார்த்துக்கிட்டே இரு. வெற்றி, என்கிட்ட பேச மாட்டியா? ஏன் வெற்றி இப்படி பண்ற? என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு வெற்றி. நான் எதையுமே வேணும்னு செய்யல. என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். வெற்றி, கொஞ்சம் பொறுமையா கேளு. நிஜமாவே நீ என் மேல இவ்வளவு கோவப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் சொன்னா நீ நம்புவ, என்ன புரிஞ்சு பண்ண நான் நினைச்சேன். நீ இவ்வளவு கோவமா இருக்கிறத பார்க்கும் போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது வெற்றி. சாரி வெற்றி. நிஜமாவே இனிமே ஒரு நாளும் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். எதையும் உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டேன். சத்தியம் வெற்றி. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு வெற்றி. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதும் நீ என்ன பண்ண? போய் அசோக் அண்ணனை அடிச்ச. இதுக்குதான் வெற்றி நான் ரொம்ப யோசிச்சேன். சரண்யா நீ வாழ்க்கையும் பிரச்சனையாகி ரங்கநாயகியத்தை கேவலப்பட கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே மறைச்சேன். எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சதும் நீ மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா நான் எப்படியாவது அசோக் அண்ணன் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்ப. இப்ப பாரு, எல்லாமே நடந்து போச்சு. ஏன் வெற்றி உனக்கு இவ்வளவு கோபம் வருது? எல்லாரும் சொல்றாங்க நீ பழைய மாதிரி ஆயிட்ட. அதுக்கு காரணம் நான் தானு. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு தெரியுமா? நான் இந்த வீட்டுக்கு வந்தது கூட நீ திரும்ப பழைய மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான். எப்பவும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு என்னை வம்பிழுத்துட்டு இருக்கிற வெற்றியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெற்றி தான் எனக்கு வேணும். அப்படி இருப்பியா வெற்றி? போறா அதானே? அதை கேட்டு என்ன ஆக போகுது? சக்தி, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு எத்தனை வாட்டி கெஞ்சிருப்பேன். அப்ப நீ பேசுனீங்க. இப்ப மட்டும் பேச என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? அப்போ முடிவு என்ன வெற்றி? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம். இங்க பாரு, நான் நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. மீறி இருந்தன் வையன். வெற்றி, வெற்றி.
ரொம்ப நேரம் தூங்கிருக்கியே, எழுப்பலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீ எந்திரிச்சு வந்துட்ட. சரி, காஃபி ரெடியா இருக்கு, குடிச்சிரு. அப்படியே குளிச்சுட்டு வந்துரு. வரும்போது டிஃபன் ரெடியா இருக்கும், சரியா? என்ன வெற்றி அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? தெரியல வெற்றி, நான் மறந்துட்டேன். ஏய், நடிக்காத. உனக்கு மறந்துருக்காது, அவ்வளோ ஈஸியா நீ மறக்கிற ஆளும் கிடையாது. சொல்லு, என்ன சொன்ன? இரு சொல்றேன். நிஜமாவே எனக்கு ஞாபகம் இல்ல வெற்றி. ஓங்கி அரஞ்சன் வை. அடி வெற்றி, அடி. அப்பயாவது உன் கை என் மேல படட்டும். ஏய், சும்மா நடிக்காத. திரும்ப திரும்ப இதையே சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. காலையில நான் எந்திரிச்சு வரும்போது நீ என் கண்ணிலே படக்கூடாது, இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? அப்படியா சொன்ன? எனக்கு நிஜமாவே ஞாபகமே இல்ல வெற்றி. பாரு சக்தி, என்ன டென்ஷன் பண்ணாத, மரியாதை கிளம்பி போயிடு சொல்லிட்டேன். வெற்றி, ராமருக்கு இருக்கிற இடம் சீதைக்கு அயோத்தி. அம்மா, என்னம்மா இவ வீட்டை விட்டு போன சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா, சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருக்கா. அம்மா, நீங்களே என்ன ஏதுன்னு கேளுங்கம்மா. அம்மா, என்னம்மா பார்த்துட்டே நிக்கிறீங்க, என்னன்னு கேளுங்கம்மா. டேய், என்னடா, நான் தான் சொன்னேன்ல இதுதான் அவ வீடுன்னு. அப்புறம் அவளை வெளியில போக சொன்னா என்னடா அர்த்தம்? அவ போக மாட்டா, இங்க தான் இருப்பா. அப்பா, நீங்க எதுவும் பேசாதீங்க. அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. இது உனக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல தயவு செஞ்சு இனிமே என்ன இழுக்காத. நான் பட்ட வரைக்கும் போதுண்டா எனக்கு. இதுக்கு மேல அசிங்கப்படுத்திக்க எனக்கு தெம்பில்லடா வெற்றி. இதுக்கு மேல ஏதாவது சொன்னா ஏதோ உங்க அப்பா என்னதான் திட்டுவாரு. நீ என்ன விட்டுடுறா, நீ என்னவோ பண்ணு. ஏ பூஜா, என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க? நீ தான் எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட ஐடியா சொல்லுவியே, இப்ப இதுக்கு ஒரு ஐடியா சொல்லு. பூஜா, நீ நல்ல ஐடியா சொல்லுவ, எப்பவுமே தப்பான ஐடியா தான் சொல்லுவ. வெற்றி, இனிமே நான் உங்க பிரச்சனையில தலையிட மாட்டேன்னு அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன். அதனால என்கிட்ட எதுவும் கேட்காது. பூஜா, இப்பதான் கடவுள் உனக்கு நல்ல புத்தி கொடுத்திருக்காரு. ஏய், இந்த வீட்டை விட்டு இப்ப வெளியே போறியா இல்லையா? நீ போக முடியாது, ஏன்னா இது ஏன் வீடு. இது நீ கட்டின தாலி, புரியுதா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. அதான் நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டல, அப்புறம் என்ன? என்ன டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டேனா? இதே அப்ப வெற்றி. சக்தி, என்ன நீ செம்மையா டார்ச்சர் பண்ற. வெற்றி, நிச்சயமா நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டேனா? எனக்கு ஞாபகமே இல்லையே வெற்றி. ஆமா, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நீ ஏதாவது கனவு கண்டியா? இருடி வரேன், நீ கையெழுத்து போட்ட டைவர்ஸ் பேப்பரே காமிக்கிறேன். நீ தானே அதுல கையெழுத்து போட்டா, இப்ப கொண்டு வரேன் பாரு. அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. பத்திரம் மட்டும் கிடைக்கட்டும், இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. ஏய், தள்ளி போ. சாம்பிராணி ரொம்ப முக்கியம். போ, ஆளையும் மூஞ்சியும் பாரு. சரி, ஏன் இவ்வளவு டென்ஷனா தேடுற? அந்த ஃபைல்ல இருக்கா பாரு. பொத்து, எனக்கு தெரியும் எங்க தேடணும்னு. டைவர்ஸ் பேப்பர் மட்டும் கிடைக்கட்டும்டி, அப்புறம் இருக்கு உனக்கு. எங்க போய் தொலைஞ்சது? என்ன வெற்றி, கிடைக்கலையா? கிடைக்காது, அது எப்படி கிடைக்கும்? அம்மா,
அம்மா அம்மா இவதாம்மா டைவர்ஸ் பேப்பர் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா, என்னன்னு கேளுங்கம்மா. அதான் அம்மா உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? உங்க விஷயத்த நீங்களே பேசிக்கோங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதுல எல்லாம் தலையிட முடியாது. ஆமா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க நீ. நான் கூட இவ்ளோ ஷார்ப்பா சொல்லிருக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஏய் என்ன வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? கடைசியா சொல்றேன், இப்ப இந்த வீட்டை விட்டு போக போறியா இல்லையா? நானும் கரெக்டா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாது. இந்த வீட்டுல எனக்கு 1000 வேலை இருக்கு வெற்றி. எல்லாருக்கும் என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கணும், மாமாவுக்கு மருந்து கொடுக்கணும், சரண்யா அன்னைக்கு ஜூஸ் கொடுக்கணும், தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தணும், காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும். சும்மா நீ வேற டிஸ்டர்ப் பண்ணாத. நான் ஃப்ரீயா இருக்கும்போது நீ என் மேல வந்து கோவப்படு, சரியா? நாட் யூ பாய். இப்ப எப்படி போற நானும் பாக்குறேன். நானும் வீட்டுக்குள்ள போகாதன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. நீ எப்படி போற நானும் பாக்குறேன். எனக்கு போக மனசே இல்ல. ஏய் என்ன சொன்ன? புரியல. உனக்கு எங்க புரிய போகுது? நீதான் சரியான மரமண்டையாச்சே. என்ன பேச்ச மாத்த பாக்குறியா? வீட்டை விட்டு போறேன்னு நீ சொல்ற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். இன்னைக்கு பாத்தரலாம் நீயா? அப்படியா? நிஜமா விட மாட்டியா வெற்றி? சத்தியமா விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். அப்படியா? சரி, நானும் சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு போக முடியாது. சரிடி, அப்ப நானும் உன்னை விட மாட்டேன். அப்போ நிஜமா விட மாட்டியா வெற்றி? ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வீட்டை விட்டு நீயே வெளியே போறேன்னு சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட போறது. இப்பவே சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். நீ இப்படி ஒரு தடவையாவது கட்டிப்பிடிக்க மாட்டியான்னு நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய் என்ன சொன்ன? கேக்கல, திரும்ப சொல்லு. மரமண்டன்னு சொன்னேன். ஏய் நான் இங்க கடுப்புல இருக்கேன், நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? அது இப்பதான் புரிஞ்சுதா? மரமண்ட. ஏய் இதெல்லாம் சரிப்படுற மாதிரி தெரியல. நீ முதல்ல கிளம்புன்னு சொல்றேன்ல. இப்பதான் நீ கட்டி பிடிச்சிருக்க, அதுக்குள்ள கிளம்புன்னு சொல்ற. இன்னும் எவ்வளவுலாம் இருக்கு? எவ்வளவு இருக்குன்னா என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நைட்டா? யாருக்கு? என்னடா உனக்கும் எனக்கும், அதுவும் இன்னைக்கு. ஏய் அப்படின்னு யார் சொன்னா? யாரு சொல்லுவாங்க? நான் தான் சொல்லணும். இப்ப சொல்லிட்டேன். ரெடியாரு நோட்டி பாய். ஏய் நில்றி. ஏய் உனதான். ஏய் நில்ல சொல்றேன்ல. என்னடி என்ன மயக்கலான்னு பாக்குறியா? ஒன்ற உன்ன இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது. என்ன
ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னதும் வாளை சுத்திக்கிட்டு உன் பின்னாடி ஓடி வருவேன் நினைச்சியா? அப்படியெல்லாம் நான் இப்ப கிடையாது. இப்ப வேற மாதிரி. நான் ரவுடிடி, ஆஞ்சநேயர் பக்தன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னெல்லாம் எவ்வளாலையும் அசைக்கவே முடியாது.